25 வயதான ஐடி ஊழியர் நடுரோட்டில் வைத்து சரமாரியாக வெட்டி கொலை செய்யப்பட்டிருக்கிறார். அக்காவை காதலித்த பட்டியலின இளைஞரை தம்பி வெட்டி கொன்ற பயங்கரத்தின் பின்னணி என்ன பார்க்கலாம். நெல்லை கேடிசி நகர் அருகே உள்ள அஷ்டலட்சுமி நகர் பகுதி அன்று கிரைம் ஸ்பாட்டாக மாறியிருந்தது. கூடியிருந்த போலீசார் கயிறு கட்டி அந்த தெருவை தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்தனர். காரணம், நடு ரோட்டில் வெட்டி கொல்லப்பட்டிருக்கிறார் ஒரு இளைஞர். தார்பாயில் மூடப்பட்டிருக்கும் சடலமும் வீதியை சிவப்பாக்கிய இந்த குருதியுமே அதற்கு சான்று. கொல்லப்பட்டவர் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகம் மங்கலத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் செல்வி தம்பதியின் மகன் கவின். 25 வயதான இவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து வந்திருக்கிறார். சமீப நாட்களாக தூத்துக்குடியில் இருந்தே ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்து வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில்தான் சம்பவத்தன்று நெல்லை கேடிசி நகரில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு உறவினர் ஒருவரை சிகிச்சைக்காக அழைத்து சென்றபோது இந்த பயங்கரம் நடந்திருக்கிறது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கவினின் சடலத்தை மீட்டு உடற்கூறாய்விற்காக அனுப்பி வைத்துவிட்டு விசாரணையை தொடங்கி இருக்கிறார்கள். அதில்தான் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. மணிமுத்தாறு பட்டாலியன் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருபவர்கள் சரவணகுமார் மற்றும் கிருஷ்ணவேணி தம்பதி. இந்த தம்பதிக்கு ஒரு மகள் ஒரு மகன் என 2 பிள்ளைகள். அதில் 22 வயதான சுர்ஜித் என்ற மகன்தான் தற்போது கவினை கொலை செய்திருக்கிறார். காரணம், சகோதரியுடனான கவினின் காதல். கவினும் சுர்ஜித்தின் சகோதரியும் பள்ளியில் இருந்தே ஒன்றாக படித்தவர்கள். இதனால் ஆரம்பம் முதலே நட்பாக பழகி வந்திருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அந்த பழக்கம் காதலாக மாறியதாக சொல்லப்படுகிறது. இதற்கிடையில் கடந்த 6 மாதமாக இருவரும் நெருங்கி பழகி பேசி காதலை வளர்த்ததாக தெரிகிறது. மேலும் அந்த பெண் ஒரு சித்த மருத்துவர். இதனால் கவினின் தாய்க்கும் உறவினர்களுக்கும் அந்த பெண் தான் பணிபுரியும் மருத்துவமனையிலேயே வரவழைத்து சிகிச்சை அளித்திருக்கிறார். அப்போதெல்லாம் கவினும் அவர்களுடன் சென்று வந்திருக்கிறார். ஆனால் இந்த காதல் விவகாரம் சுர்ஜித்திற்கு பிடிக்கவில்லை என்று தெரிகிறது. அக்காவிடம் பேசுவதை நிறுத்த சொல்லி கவினை கண்டித்துள்ளார். ஆனாலும் கேட்காததால் ஆத்திரத்தில் சுர்ஜித் அந்த கொடூரத்தை செய்ய துணிந்திருக்கிறார். சம்பவத்தன்று மருத்துவமனைக்கு வந்த கவினை தனியாக பேச வேண்டும் என பைக்கில் அழைத்து சென்றிருக்கிறார் சுர்ஜித். 2 தெரு தள்ளி சென்று ஆள் நடமாட்டம் இல்லாத அஷ்டலட்சுமி நகர் முதல் தெருவில் வைத்து கவினை மறைத்து வைத்திருந்த அரிவாளால் சரமாரியாக வெட்டி சரித்திருக்கிறார். அந்த தாக்குதலில் கவின் சம்பவ இடத்திலேயே இறந்துவிட சுர்ஜித் அங்கிருந்து சென்று பாளையங்கோட்டை காவல் நிலையத்தில் சரணடைந்திருக்கிறார். இந்த சம்பவம் குறித்து போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் காதல் விவகாரத்தில் கொலை செய்யப்பட்டது உறுதியானது. மேலும் கவின் அந்த சித்த மருத்துவர் பெண்ணை ஒருதலையாக காதலித்து வந்ததாகவும் தன்னை காதலிக்க சொல்லி அந்த பெண்ணை துன்புறுத்தியதாகவும் இதனை கண்டித்தும் கேட்காததால் சுர்ஜித் இந்த கொலையை செய்ததாக பெண்ணின் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமின்றி கவின் மாற்று சமூகத்தை சேர்ந்த இளைஞர் என்பதால் இந்த கொலை நடந்திருக்கலாம் என கூறப்படுகிறது. இதற்கிடையே சுர்ஜித்தின் பெற்றோர் காவல்துறையில் பணியாற்றுவதால் அவர்கள் மீது உரிய விசாரணை நடத்த வேண்டும் என்றும், இல்லையென்றால் உடலை வாங்க மாட்டோம் என கொலை செய்யப்பட்ட கவினின் தந்தை தெரிவித்துள்ளார். என் பையன் பொண்ணை காதலிச்சான். ஒரு 9 வருஷம் போல் காதலிச்சான். அந்த பொண்ணு தான் இவனுக்கு இருக்கக்கூடாமல் ஓயாமல் டார்ச்சரு. நாங்களும் சத்தம் போட்டு விட்டுட்டு ஓயாமல் டார்ச்சர் பண்ணி என் பிள்ளை அங்கே வர சொல்லி அம்மா அப்பா இதெல்லாம் சதி திட்டத்தோட என் பிள்ளை ஆதரவுக்கு அந்த பிள்ளை நைஸாக வெளியே கூப்பிட்டு வந்து ஒரு முடுக்கில் வச்சு வெட்டிட்டாங்க. முழுக்க ஆமான கொலை. அம்மா அப்பாவை கரெக்டாக கைது பண்ணி தீரணும். ஆதரவு வாங்க அவங்க அம்மா அப்பா பார்க்கணும்னு சொல்லி கூப்பிட்டு விட்டு என் பிள்ளையை வந்து கொலை பண்ணிட்டாங்க. முழுக்க சரி அம்மா அப்பா அவன் தம்பி
அவங்க காவல்துறை பெரிய அதிகாரினாப்புல அதுக்கு மறைக்க பார்க்காங்க. இந்த சம்பவம் குறித்து போலீசார் தொடர் விசாரணை நடத்தி வரும் நிலையில் சுர்ஜித்தின் பெற்றோர் பெயர் முதல் தகவல் அறிக்கையில் சேர்க்கப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.